யாரும் எதிர்பார்க்காத தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கு. இதுல டிவிக்கே ஆளுங்கட்சி ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டிவிகே தொண்டர்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும். பட் நம்பர்ஸை பார்க்கும்போது அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறாங்களா, இல்ல வேற யாராவது சப்போர்ட் பண்ண ஆட்சி அமைக்கிற இடத்துல இருக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு. இது அனாலிட்டிக்கலா பார்க்கும்போது என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்குறீங்க? திமுகவை பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து 2வது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சதே கிடையாது. ஒரு 1980க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா தேர்தல்கள்லையும் அவங்க வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்றது தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து ஆட்சியில் இருந்தது அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்தது. அப்போ நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியல் ட்ரெண்டிலே உங்களுக்கு தாவேகா 104 இடங்களில் முன்னிலை வைக்கிறத பார்க்க முடியுது. அதிமுக அதற்கு அடுத்தபடியாக 77 இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க. உங்களுக்கு திமுக 52 இடங்களில் தான் முன்னிலை வைக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு நேரம் கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இப்போ க்ளோசஸ்ட் மார்ஜினில் தான் அந்த முன்னிலை விவரங்கள்லாம் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இது தொங்கு சட்டசபையாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ தாவேகா வந்து 104லேருந்து அவங்க 50க்கு வர போகிறது கிடையாது. நிச்சயமா ஒரு 20 இடங்கள் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து அவங்க 80ல் தான் நிற்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த ட்ரெண்ட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹங் அசம்பிளிக்கான ஒரு இண்டிகேஷன் அப்படின்றது தெரியுது. அப்படி ஹங் அசம்பிளி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து விஜய் யார்கிட்ட வந்து அவர் ஆதரவு கேட்க போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி தானே. ஏடிஎம் கிட்ட கேட்பாரா? ஏடிஎம் தானே அடுத்த இடத்துல பெரிய நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்து அதிமுக அந்த ஒரு ஆதரவு அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி காங்கிரஸ் விசி காட்ட அவர் ஆதரவு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்களே முன் வந்து நாங்க வெளியில இருந்து ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருப்பதா தான் நான் பாக்குறேன். ஏன் வந்து அதிமுகல இருந்து விஜய் கேட்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து 77 இடங்கள் வந்திருக்காங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் ஓட்ஸ் தானே. உங்களுக்கு பாஜகவுடைய ஓட்டும் வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதிமுகவுடைய ஓட்டும் வந்து பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ விஜய் வந்து அவருடைய விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொள்கை எதிரியாக அவர் வந்து பாஜகவை முன்னிறுத்துறார். தொடர்ச்சியாக அவருக்கு இருந்த ஒரு பெரிய செட்பேக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கான்றது வந்து பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்றது அவங்க திமுக போன்ற கட்சிகள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ அவர் வந்து அதற்கு பல இடங்களில் பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கு விக்கிரவாண்டி மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது 100% விஜயை நம்பலாம், விஜய் வந்து ஒரு செக்குலரான ஆள் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய இறுதி பிரச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான வார்த்தை பயன்பாட்டோட தான் வந்து 100% இந்த விஜயை நம்பலாம், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்போதும் எந்த காலத்திலையும் எதிரானவனாக இருக்கவே மாட்டேன், உங்களில் ஒருத்தன் அப்படின்னு அவர் பேசினது இதெல்லாம் வந்து கிரவுண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ரிசல்ட்டு. இப்போ நம்ம பேசும்போது 105 இடங்கள்ல வந்து உங்களுக்கு தாவேகா முன்னிலை வைக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தாவேகா வந்து ஒரு 10 இடங்கள் ஒரு 20 இடங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒர்ஸ்ட் சினாரியோவில் சொல்கிறேன். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. என்னை பொறுத்தவரையில ஹங் அசம்பிளி வந்தது அப்படின்னா விஜய் டெஃபினட்டா வந்து அதிமுக அவருடைய ஆதரவை கேட்க மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. இப்போ நம்பர்ஸை பார்க்கும்போது திமுக கூட்டணியா பார்க்கும்போது ஒரு 50 டச் பண்றாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்கள்ல ஜெயிக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல விசிகாவா இருக்கட்டும், அவங்களோட நம்பர்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்களானே தெரியல. மதிமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க, ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு கிடையாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதாவும் விஜய் பிரபாகரன் மட்டும்தான் லீடிங்ல இருக்காங்க. அதை தவிர்த்து பார்க்கும்போது மற்ற எல்லாருமே போட்டிட்டதே சிங்கிள் டிஜிட்ல தான். அது எத்தனை வந்து வின்னிங் சீட்ஸா கன்வெர்ட் ஆகும்னு தெரியல. அப்படி அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா காங்கிரஸோ இல்ல விசிகாவோ பர்ஃபார்ம் பண்ணி சீட்ஸா கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்ற பட்சத்துல டிஃபால்ட்டா அவர் வந்து அதிமுகவோட தானே கேட்கணும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, பிஜேபியை தான் அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபியுமே அதிமுக கூட்டணியில 1 அல்லது 2 இடங்கள்ல தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக இரட்டையில ஜெயிச்சவங்க தான் அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுல இல்ல ஒரு போஸ்ட்போல் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுல அவருக்கு என்ன சிக்கல் இருக்க போகுது? அதுல வந்து ஐடியாலஜிக்கலா எந்த பிரச்சனையும் இல்லையே. அதிமுகவுடைய எல்லா கொள்கைகளையும் அவர் ஏத்துக்கிறார். இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எவ்வளவு இடங்கள் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற நம்பர்ஸ் வந்து நமக்கு இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா விஜயுடைய அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா ப்ரிஃபரன்ஸா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று காங்கிரஸாக இருக்கும் இல்லை விசிகாவாக இருக்கும். இந்த 2 கட்சிகள்கிட்ட ஆதரவு வாங்கலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவங்களுக்கு வந்து அவங்களோடலாம் டச்சில் இருந்திருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த டாக் அப்படின்றது ஈஸியாக வந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம், விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசினதையும் பார்த்துருப்போம், பாலகிருஷ்ணன் பேசினதையும் பார்த்துருப்போம்.
உங்களுக்கு தொடர்ச்சியா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெர்செப்ஷனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றப்ப ஈஸியா வந்து இவங்க அலைன் ஆயிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு அவர் அதிமுக ஆதரவு கேட்கிறாரு அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து அதிமுக இருந்து நிறைய வாக்குகள் வந்து விஜய் வாங்கியிருக்காரு. அதனாலதான் இந்த லீடு வந்து பார்க்க முடிகிறது. திமுக இருந்து அதிக ஓட்டு அவர் பிரிச்சிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த லீடு இவ்வளவு பெருசா இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. இப்ப அதிமுக வந்து அவர் ஆதரவு கேட்கிறாரு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிமுக வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்து கூட்டணியில அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க. அப்படி பங்கு கேட்டு அதிமுக அந்த அலைன்ஸோட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான முக்கியத்துவமே இல்லாம போயிடும். அது வந்து ஒரு மூணாவது கட்சியாக மாறுவதற்கு தான் வாய்ப்பு அப்படின்றது ஏற்பட்டுரும் இல்லையா? அங்க இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வருது. இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய ப்ராபபிள் ஒரு மினிஸ்டரா ஆகக்கூடிய ஆம்பிஷன்ஸோட இருக்கிறவங்க இல்ல முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து கனவுகள் இருக்கும். அவங்க வந்து ஆல்ரெடி 5 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதுக்கு தடையா இருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட், முன்னாள் முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் வந்து விஜய்க்கு டெபுட்டியா இருக்கிறத விரும்ப மாட்டார். நிச்சயமா அவருடைய ஆட்சியில துணை முதலமைச்சராவோ அதற்கு இருக்க நிச்சயமா விருப்பப்பட மாட்டார். பட் அவரை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ஒரு முடிவு எடுத்தா போதும், மறுபடியும் அமைச்சராயிடலாம். அதுவும் நம்ம ரெட்டையில தான் ஜெயிச்சிருக்கோம், அதிமுகவின் அமைச்சர்களா இருக்கலாம். முதலமைச்சர் மட்டும் வேற ஒருத்தரா இருக்க போறாரு. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க. அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த முடிவை எடுத்துருவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 35லேருந்து 40 இடங்கள் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு சூழலோ ஒரு வாய்ப்போ வந்து ஏற்படும். அந்த இடத்துல அதிமுகவும் அவங்களுடைய டிமாண்டை வைக்கலாம். உங்களுக்கு 10லேருந்து 15 இடங்கள் தான் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அதிமுக வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் போல் அலைன்ஸ் வைப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும். இப்போ முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஒருவேளை தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி போயிருந்தா அவங்க வந்து ஒரு 60லேருந்து 80 இடங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு விஜய்க்கு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு உடனே நடக்கக்கூடிய அந்த தேர்தலே அவருடைய எம்எல்ஏக்கள் 20 பேர் 30 பேர் சட்டமன்றத்துக்கு போவாங்க அப்படின்லாம் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி அவர் போயிருந்தார் அப்படின்னா விஜய் வந்து ஒரு ஃபேக்டராகவே இருந்திருக்க மாட்டார் இல்லையா? இந்த தேர்தலுடைய ஒரு ஹீரோவாவே விஜய் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி போன எல்லாருமே காணாம போயிட்டாங்க. கூட்டணி வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்து அவங்க வந்து ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸா தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே வந்து இப்ப திமுக அதிமுக 2 கட்சியில இருந்தவர்களுடைய நெரேட்டிவ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த களத்தை திமுக வெர்சஸ் அதிமுகனே வச்சுக்கணும் அப்படின்றது தான். பட் விஜய் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டியே வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொன்னாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு பெரிய அளவுல பெனிஃபிட் இல்லை. இப்போ ஒருவேளை வந்து இப்போ பாமக வெளியே வர்றாங்க, அவங்க வந்து வாங்கின தொகுதிகளை ஒருவேளை வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆதரவு கொடுக்கறது, அந்த மாதிரி ஸ்மாலர் பார்ட்டிஸுடைய ஆதரவு தான் வந்து விஜய் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதா பார்க்குறாங்க ஒருவேளை அவங்க ஜெயிச்சா. இப்போ திமுக கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இரட்டை இலை சின்னத்தில் வந்து பாக்கெட் லீடர்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிசிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து விஜய்க்கு பலமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு அதுல நிறைய சந்தேகம் இருக்கு. ஒரு யுனானியமஸான ஒரு முடிவை வந்து அதிமுக இதுல எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இந்த முடிவை எடுக்கிறதுனால பாதிக்கப்பட போறது ஒருத்தர் மட்டும்தான், எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். பட் ஆனா இந்த முடிவை எடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமைச்சராக இருக்கலாம். 2031 என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அவங்க. பட் வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணி போன்றவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பவர்ல இருந்து பழகினவங்க. 10 இயர்ஸா பவர்ல இருந்துட்டு 5 வருஷமா வந்து அவங்க மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு ஆளாகியிருக்காங்க. வந்திருப்பது திமுக மாதிரி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பார்ட்டினாலும் நெக்ஸ்ட் 5 இயர் வந்து இதே அரசியல் தான் ரிப்பீட் ஆக போகுதுன்னு அவங்க வெயிட் பண்ணலாம். ஒரு புது பிளேயர் எமர்ஜ் ஆயிட்டாரு, இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? 2 விஷயம் ஜெய், அதாவது நான் கவனிக்கிறது சொல்றேன், இன்ஸ்டண்டா சொல்றேன். நீங்க சொன்னது அடிப்படையில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை சொல்றேன். இப்ப திமுகவை பொறுத்தவரையில இந்த தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சங்கடமான தேர்தல். அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் பாக்குறேன். அதிமுக வந்து இப்ப 80 இடங்கள் வாங்குறாங்க. இப்ப நம்ம பேசியிருக்கும் போது 78 இடங்கள்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த 80 இடங்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியா இருந்து அவங்க தீவிரமாக செயல்பட்டாங்க அப்படின்னா 2031 வந்து தாவேக்கா வெர்சஸ் அதிமுகவாக களம் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா திமுக நிறைய சிக்கல்களை வந்து எதிர்காலத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஆசை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு, கனிமொழி அவர்களுக்கு இருக்கு, சபரீசன் அவர்களுக்கு இருக்கு. நிறைய பவர் சென்டர்ஸ் அப்படின்றது உருவாகி இருக்காங்க. அது இல்லாம முன்னாடி கலைஞர் காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கும். அவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள் போல இருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப் என்ன டிசைட் பண்றாங்களோ, கிட்டத்தட்ட பாஜகல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ சென்ட்ரல் லீடர்ஷிப், அதுதானே வந்து கடைசி தொண்டன் வரையும் ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை வந்து திமுகவும் செய்யறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதனால மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள், இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோபம் அப்படின்றது இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் திமுகல பெரிய அளவுல நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து களத்துல பார்க்க முடியும். அதனால எப்படி வந்து ஒரு அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சதோ, அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து திமுகலையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம தவிர்த்துட்டு பேச முடியாது. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஐசியூல இருக்க கட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஐசியூல இருந்த கட்சி வந்து இப்ப ஒரு நார்மல் வார்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையிலேயே அதிமுக இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாயிருச்சு. குறைந்தபட்சம் அவருடைய லீடர்ஷிப்ல வந்து கட்சியை தக்க வச்சு இத்தனை இடங்களை வாங்கிட்டாரு, எதிர்கட்சி அந்தஸ்தையும் உறுதி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய லீடர்ஷிப் கொஸ்டின் ஆகாது அப்படின்றதும் நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இன்னொரு கிரெடிட் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கணும். இந்த தொகுதிகளை வந்து பிரிச்சு கொடுத்தது, கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்தது வந்து சரியாக அவர் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை எங்கேயாவது வந்து பாஜக கேட்டது மாதிரி 60-70 இடங்கள்லாம் கொடுத்து அவர் இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாரு அப்படின்னா இன்னும் நேரம் இந்த ரிசல்ட் அப்படின்றது வேற ஒன்றா வந்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ ஏதோ ஒரு வகையில் அவருடைய கணக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவரை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆகிறோமோ இல்லையோ, எதிர்கட்சி தலைவர் நம்மகிட்ட தான் இருக்கணும், அந்த பதவி நம்மகிட்ட தான் இருக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அவர் வந்து பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் வகுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது. ஒருவேளை அவர் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த கிரவுண்ட்ல எல்லாம் இறங்கி அவர் வந்து மக்களை சந்திச்சிருந்தாரு அப்படின்னா இன்னும் கூட இந்த வாக்குகள் வந்து அவருக்கு அதிகமாக விழுந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து களத்துல அதிமுக ஃபேமிலிஸ்ல இருக்கவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் ஃபைனு, அவர் வந்து ஓபிஎஸ் வந்து விட்டுருக்க கூடாது, செங்கோட்டையனை விட்டுருக்க கூடாது, இந்த மாதிரியான அதிருப்தி தான் அவர் மேல இருக்கே தவிர அதிமுக தோல்வி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெரும்பாலானவர்கிட்ட இல்லை அப்படின்றத பார்க்க முடியும். ஒரு 2 விஷயங்கள் அவர் கூடுதலா பண்ணியிருந்தாரு அப்படின்னா மேபி அவருக்கும் ஒரு எட்ஜ் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, ஜெயிச்சே கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அதிருப்தியில இருந்தவங்க எல்லாமே வந்து மீண்டும் இணைச்சிருக்கலாம், அதிமுகவே சேர்த்திருக்கலாம். 2வது உங்களுக்கு வந்து அவர் இந்த ஸ்டாலின் அவர்கள் 2016 நமக்கு நாமே பயணம்லாம் பண்ணார்ல, மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறது, அந்த மாதிரி இவருடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னும் பெட்டரான ரிசல்ட் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர் மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா அவர் வந்து அந்த கேரவான் மேல நின்று தான் பேசினாரு. ஸோ அதுவே வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அவர் இன்னும் க்ளோசர் டு த பீப்புளா இருந்திருந்தாரு அப்படின்னா மேபி ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பேசும்போது தாவேகா வந்து 105 இடங்கள்ல அதே எண்ணிக்கையில தான் அவங்க வந்து லீடு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. திமுக 50 இடத்துக்கு வந்துட்டாங்க. முன்னாடி 54 இருந்தாங்க, 52 இருந்தாங்க, இப்போ 50 இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 54 இடங்கள் வந்து 55 இடங்கள் வந்து தாவேகா திமுகவை விட முன்னிலை வகிக்கிறது அப்படின்றது ஓரளவு இந்த தேர்தலை பொறுத்தவரையில இது ஹங் அசம்பிளியாக தான் இருக்க போகுது அப்படின்றத கணிக்க முடியும். கண்டிப்பா நம்ம இந்த லைவ் பார்த்துட்டு இருப்பீங்க. இமீடியட்டான ஒரு அனாலிசிஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் இன்டெப்தான அனாலிசிஸும் பண்ண போறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.